வருமானிப்போம். எல்லா ஞானிகளுடைய சிந்தனையும் அதுதான். தேவையில்லாம உங்க வாழ்க்கையில நுழைய மாட்டாங்க. ஆனா நுழைஞ்சாங்கன்னா உங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுவோம். அதனாலதான் மகான்களை தேடி போக காரணம் அதுதான். எல்லாருமே. ஏன்னா அவர்களுக்கு அந்த திரிகால தரிசனம் இருக்கும். அப்ப அந்த திரிகால தரிசனம் நமக்கு எப்போ கிடைக்கும்னு சொன்னா, நாம ஞான பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போதே அது மாறும். அப்ப ஞான பயணத்துல இருக்கும்போது எப்படி மாற்றம்னா, நம்ம 7வது அறிவை நோக்கிய ஒரு பயணத்தில் போவோம். 7வது அறிவு நோக்கு போகணும்னா மனப்பதிவுகள் அற்று 6வது அறிவு அடங்க வேண்டும். 6வது அறிவு அடங்கும் போதுதான் 7வது அறிவு கிடைக்கும். அப்ப 6வது அறிவு அடங்கணும்னா பதிவுகளே இல்லாமல் இருக்க வேண்டும். பதிவு இல்லாமல் இருக்க வேண்டாம். யாரையும் பகைக்காமல், குறை சொல்லாமல், இல்லையா? தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மனதில பதிய வைக்காமல் சந்தோஷமா இருக்கலாம். நீங்க எல்லா காலத்திலும் அதான் சொல்ல, சந்தோஷம் அடுத்தவர்கள்ட்ட இல்ல, உங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க தான் என்ன பண்றீங்க? அவங்க கையில கொடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்க சந்தோஷம் அடுத்தவங்கள்ட்டே இல்ல. நீங்க நினைக்காம உங்க சந்தோஷம் வராது. நல்ல ஞாபகம் வைங்க. எந்த நம்ம உடம்புல வரக்கூடிய நோயானாலும் சரி, வாழ்க்கையில வரக்கூடிய நிகழ்வானாலும் சரி, எல்லாமே உங்களை சார்ந்தது. இதைத்தான் திருவள்ளுவர் அழகா சொன்னார். பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளை. உங்க கர்மா தான் இது காரணம் தான். நீங்க என்ன பண்ணீங்கன்னா கர்மாவை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப கர்மா பாடம் படிக்கணுமா வேண்டாமா? அப்ப கர்மா பாடத்தை யாரிடம் படிப்பது? தன் கர்மாவை தானே அளக்க முடியாது. அப்போ குரு வேணும். குருட்ட உண்மையாக நம்பிக்கையாக இருக்குது. நம்பணும். அதான் அப்ப குருவை எப்படி நம்பணும்னா மனிதனாக நினைக்க கூடாது, இறையாக நினைக்கணும். ஏன்னா மனிதனாக நினைக்கும் போது நீ நான் ஆனான்னு ஒரு எண்ணம் வந்துவிடும். அவரும் மனசர் தானே. அவர் ஆசைக்காக சொல்லுவார், அவர் தேவைக்காக சொல்லுவார். நீங்க பாத்துட்டீங்கன்னா அவர்கிட்ட இருந்து பலம் கிடைக்காது. பகைதான் உண்டாகும். நாம ஒதுங்கிடும். அப்ப குருவை இறையாக நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்ப உங்க சிந்தனைகளை இன்னும் தேடுதல்ல போகும். என்ன தேடுதல்ல? அப்ப உலக வழக்குல இருந்து நாம தப்பிக்கணும்னு சொன்னா குருவை இறையாக நினைத்து குருவோடு பயணிக்கின்ற போது மனிதாபிமானத்தோடு வாழ்ந்தால், மனிதாபிமானத்தோடு வாழணும்னா ஒரு பகை, ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு சண்டை எதுவுமே மனிதாபிமானம் வந்தவன்ட்ட எப்படி சண்டை வர முடியும் சொல்லுங்க? சாப்பிட்டுட்டே இருக்கான். பக்கத்துல ஒரு அம்மா அப்படியே பசியோட பாக்குது. அப்படியே கொடுத்துட்டான். இப்ப பாக்குறாங்க மத்தவங்க எல்லாம். இவனை பத்தி என்ன நினைப்பாங்க? சாப்பிட்டுட்டு அப்படியே கொடுத்துட்டான். அப்ப அந்த பசிய உணர்றான். எவ்வளவு பெரியவன். இப்போ இவன் அந்த ஹோட்டல்ல சாப்பிட போகும்போது ஹோட்டல் முதல்ல நடந்த ஒரு நிகழ்வு ஒருவர் அப்படி பண்ணிருக்கார். திருவனந்தபுரத்து விஷயத்த அந்த ஹோட்டல்ல ஏறும்போது ஹோட்டல் முதல்ல எந்திரிச்சு கும்பிட்டுட்டான். ஐயா நான் பார்த்தேன் உங்களை, இப்ப நீங்க கை வச்சு சாப்பிட்டு அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டீங்க, உட்கார்ங்க, உங்களுக்கு என்னன்னாலும் நான் தரேன்னு சொல்லி அவருக்கு வேண்டியது அந்த ஓனரே வந்து பரிமாறுங்க. காசு வாங்கவே இல்லை. நீங்க எப்பனாலும் இங்க வரலாம்னு சொல்லுங்க. இது கதை இல்லை, இது ஒருவருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் வரும். உதாரணமாக அப்படி எடுத்து அடையாளப்படுத்தி சொல்லணும்னா அன்னை தெரேசாவை சொல்லும். அதான் மனிதாபிமானம். அங்க வந்து தெய்வ ஆற்றல் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. மனிதாபிமானத்துக்கு பிறகுதான் தெய்வ சக்தி வரும். அந்த அம்மா இறந்த பிறகுதான் அந்த அம்மாவை செய்யுன்னா இருக்கிறத வர ஒரு பையன் சொல்லல. ஆனா இருக்கும்போது மனிதாபிமானம் இருந்தது. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த அம்மா வந்து ஏழைகளுக்கு ஆசிரமம் அமைக்கிறதுக்காக காசு கேட்கும்போது ஒரு முஸ்லிம் கடையில போய் கேட்கும்போது அவன் என்ன பண்ணிட்டான், காரி கையில துப்பிட்டான். இந்த அம்மா அப்படியே அந்த புடவையில தேய்ச்சிட்டு என்ன பண்ணுது, மனிதாபிமானம். சண்டை போடல. நம்ம அவன்கிட்ட கையேந்தல வந்திருக்கோம், அவன்கிட்ட சண்டை போடலாமா? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே அவன்கிட்ட கையேந்த வந்திருக்கோம், பிச்சை ஏந்த வந்திருக்கோம், நம்மளால அவன் பெரிய ஆளு, உடனே அவனை திட்ட ஆரம்பிச்சிடும். எவ்வளவு முட்டாள்தனம். அப்ப அறிவு வேலை பார்க்கல. அவன் நம்மளோட குறைஞ்சவனா நம்ம ஏன் வாசல்ல போய் நிக்கிறோம்? அவன்கிட்ட பணம் இருக்குது, நம்ம தானே வாங்க வந்தோம், பொறுத்து தானே போகணும். அந்த சிந்தனை வராது. நான் காசு தானே கேட்டேன், அவன் எப்படி துப்பலாம், அவன் எப்படி என்ன திட்டலாம்னு நம்ம பேசுவோம். நீ ஒன்று கேட்கும் போதே அடிமையாகி விட்டாய். அவன் என்ன சொன்னாலும் நீ எனக்கு உபயோக பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா அவன் போகக்கூடாது. அதான் மனிதாபிமானம்.
ஆனா நம்ம என்ன பண்ணுவான், அவன் என்ன திட்டுறான். அது எப்படி திட்டலாம்? நான் காசு தானே கேட்டேன், இருந்தா இரு, கொடு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லும். வீண் கொம்பை வளர்த்து கொண்டே போ. அந்த அம்மா என்ன பண்ணிட்டு அப்படியே தொடச்சிட்டு, இப்ப என்ன சொன்னாங்க, என் பங்க கொடுத்துட்டப்பா, நான் கேட்டது அந்த என் பங்குன்னு அவ சொன்னதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இவ கழுத்துல என்ன இருந்தா ஒரு கிராக்ஸ் இருந்தது. நல்ல சிந்திக்கணும். அது பெரியவங்க வார்த்தைகள் எல்லாம் வீணா வரவே வராது. சும்மா சொல்ல மாட்டாங்க. அவ எப்படி இருக்கிறா, ஒரு யூனிஃபார்ம்ல இருக்கா, வெள்ளை புடவையும் நீல கலர் பார்டர் கொடுத்து, அந்த புடவையும் கொடுத்து, கழுத்துல என்ன இருக்கு, ஒரு கிராஸ் செயின் கிடக்கு. அப்ப அவன் இஸ்லாம் தொப்பி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப அவன் பார்வைக்கு இந்த அம்மா ஒரு கிறிஸ்துவ பெண்மணின்னு தெரிஞ்சிச்சு. அப்ப அவன் அதுக்கு என்ன கொடுப்பான், அவளுக்குள்ள பங்க காரித்தான் தூக்குவான். என்கிட்ட வராத, நஸ்ராணிம்பாங்க அந்த காலத்துல. அவர்களை பார்த்தா நஸ்ராணி, நஸ்ராணி போன்னு சொல்லிட்டு காரி தூக்கிட்டான். இந்த அம்மா அது அப்படியே வாங்கி கொண்டாள். புத்தரிடமும் இந்த அம்மா இடமும் ரெண்டும் ஒண்ணு. மகான்கள் எல்லாருமே ஒண்ணுதான். நீங்க இயேசு வேற, நபி வேற, சித்தர் வேற எல்லாம் சொல்லாதீங்க. 7வது அறிவுக்கு போயிட்டா எல்லாரும் ஒரே ஸ்டேஜ் தான். 6ல இருக்கவரதான் இந்த கும்மி அடிப்புலாம். 7க்கு மேல் போயிட்டாங்கன்னா, 7ல போயிட்டாங்கன்னா எல்லாரும் புத்த நிலை. புத்தர் மாதிரியே தான் பொறுமை. அவ்வளவு புத்தருக்கும் இப்படிதான். புத்தரும் ஒருத்தர் நின்று பேசுறான், அவன் ஏதோ கேக்குறான், இவர் பதிலே சொல்லல. அவனுக்கு கோவம் வந்துட்டு, நான் கேட்கிறேன் பதிலே நீங்க சொல்லலையேன்னு காரி மூஞ்சில துப்பிட்டான். நடந்த நிகழ்வு. இவர் என்ன பண்ணாரு, போத்தி இருந்தாரு, மேல போத்தி இருந்த அந்த வேட்டியை எடுத்து அந்த முகத்தை நல்லா தொடச்சிட்டு மீண்டும் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தார். அவருக்கு சீடர்லாம் 4 பேர் கூட நிக்கிறான். அவனுக்கு கோவம் வருது, ஆனந்தன் சொல்லிட்டு அவன் அடிக்க போறான். இவரை நிறுத்திட்டார். என்னங்க அவன் காரி துப்புறான், நீங்க பதிலே பேச மாட்டீங்கன்னு. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் செய்யறான்பா, அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் செய்யறேன். எந்த நிலை பாருங்க. அவனுக்கு தெரிஞ்சது ஒருத்தனை மதிக்காம காரி துப்பக்கூடிய கீழ்நிலை அவனுக்கு தெரியுது, அவன் செய்யறான். அதெல்லாம் சொல்லல, அத மறைச்சு சொல்ற. அவனுக்கு தெரிஞ்சது அவன் காரி துப்பிட்டான். எனக்கு தெரிந்தது அமைதியாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்சதை செய்யறேன், நான் மாறல. யோசிச்சு பாருங்க. இந்த அம்மா அதான் சொல்லிச்சு, என் பங்கு கொடுத்துட்டீங்க ஐயா, இப்ப நான் கேட்க வந்தது குழந்தைகளுக்கு ஆசிரமம், அதுக்கு கொடுங்க. அந்த ஆளுக்கு நெற்றி போட்டுல அடிச்ச மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்க. காரை துப்புறோம், அந்த அம்மா பயக்கிறாங்க இல்லையா? உடனே என்ன பண்ணிட்டான், கல்லம் அப்படியே திறந்து இருந்த நோட்டெல்லாம் அப்படியே அள்ளி இந்த அம்மாவை புடவைய முன்னாடி எடுக்க சொன்ன, இப்படி போட்டான். இன்னைக்கு நடந்த வியாபாரம் முழுக்க உங்க ஆசிரமத்துக்கு கொடுக்குறம்மா, எப்பனாலும் நீங்க இங்க வந்து நீங்க என்கிட்ட வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆண்டும் நான் ஒரு விழா நடத்துறேன், என்னுடைய செலவு. உங்களை தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சொல்லி. இப்பதான் மனிதன் மன்னிப்பு எப்ப கேட்பான், மனித நிலையில் இருந்தாதான் கேட்பான். யார் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்கள் மனித நிலையில், மிருக நிலையில் இருந்தா மன்னிப்பு கேட்க முடியாது. உங்களை மாதிரி சீறிட்டு வருவான், பாம்பு மாதிரி கொத்த வருவான், கரகரகரான்னு குரங்க மாதிரி சாதி போகும். அவன் மன்னிப்புக்கே வரமாட்டான், கேட்க முடியாது அவனால். நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா அங்க நீங்க எங்க இருக்கிறீங்க, மனிதாபிமானத்துல பேர். மன்னிப்புனா அடிமைப்படுவதல்ல, நம்ம தன்மையை காட்டுவது. அது நிறைய பேருக்கு தெரியல. மன்னிப்புனா அது ஏதோ தரம் குறைஞ்சது மாதிரி நினைக்கிறேன். என்னை மன்னித்து விடு என்ன சொன்னா மன்னிக்கிற தகுதி அவங்களுக்கு இருக்கா? அதை சுட்டி காட்டுவது. என் நிலைக்கு நீ உணரல, நான் என்ன பண்றது? அதான் அதுக்கு பொருள். என்னை நீ உணரவில்லை, நான் பொறுப்பல்ல என்பதுதான் மன்னிப்பனுடைய தன்மை. ஐம் சோ சாரி. இல்லையா? என்ன நீ உணரல, நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு வேற ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம அந்த மன்னிப்பு நோனும் ஐயோ காலில் விழுந்துட்டாங்க, எல்லாமே குடிமொழி பூச்சி சொத்து எழுதி வச்சு தான் குடும்பமே ரோட்டுக்கு வந்துட்டுங்கிற மாதிரி தப்ப பொருள் புரியாது. ஞான பயணத்துல கூட நான் சொல்றேன், உண்மை அறிவு ரொம்ப வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மை தெரியணும். தைரியமா நீங்க யார்ட்டையும் மன்னிப்பு கேட்கலாம், அதுல ஆனெல்லாம் ஒரு துண்ணாக்கும் கிடையாது.
என்ன மானம்? எங்க போயிரும்? இப்படி சொல்லி சொல்லியே நம்மளை ஏமாளி ஆக்கிட்டார், கோமாளி ஆக்கிட்டார். அவர் இருக்குதுன்னா அவனும் தைரியமா பேச முடியும். உத்தரவுடைய நமக்கு ஆற்றலும் மானமோ? ஏன் இந்த அம்மாவுடைய ரொம்ப ஆற்றல் மிக்க அதெல்லாம் தியானம் பண்ணி பண்ணி அந்த அம்மாவுக்கு மாறிடுச்சு. அவ்வை விராட்டி மாதிரி எனக்கு அந்த அம்மா ஒரு அவ்வை மாதிரியே தோணும். புரியுதுங்களா? எம்ஜிஆர் அந்த அம்மாவை பார்த்து அப்படியே கும்பிட்டு உனக்கு என்ன செய்யணும்னு செய்து சொல்லி எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? அந்த அம்மா பேர்லயும் ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சார். அந்த நிலையில உள்ளவங்க வந்து இந்த உணர முடியும். அங்க மதம் கிடையாது. மதத்துக்கு வரல, மனிதாபிமானத்துக்கு தான் வந்தான். அவனு சர்ச்சை வச்சு பிரேயர் நடத்தலாம் ஒண்ணு வரல. வாங்கினதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்தாங்க, அனாதைக்கு கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம மத கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா என்ன தானே போய்